இந்த வீடியோவில் வந்து ஆட்டின் பால் உற்பத்தி அதிகரிப்பது எப்படி அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஆட்டுப்பால் வந்து குறையிறதுக்கு காரணம் என்னென்னா, அதனுடைய தீவனத்தில் புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து, அமினோ அமிலங்கள் இதெல்லாம் வந்து குறையிறதுனால தான் ஆட்டில் பால் வந்து கம்மியாக இருக்குது. இதை வந்து முழுமையாக பசுந்தீவனத்தினால நிவர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு சில அடர் தீவனங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதை எப்போ கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், எவ்வளோ நாள் வரைக்கும் கொடுக்கணும், இதைத்தான் வந்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி, இப்போது பால் உற்பத்தி எப்படி நடக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம். உடலில் உள்ள கொழுப்புக்களையும் புரதங்களையும் எடுத்து தான் பால் வந்து உற்பத்தி ஆகுது. இப்போ நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற ஆடு வந்து குட்டி போட்டு ஒரு 20 நாள் 25 நாளில் பார்த்தீங்கன்னா ஒல்லி ஆயிரும். நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற ஆடே வந்து ஒல்லியாகும். இது காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற கொழுப்புக்களையும் புரதங்களையும் வந்து எடுத்துக்கிறதுனால தான் ஆடு வந்து உடல் எடை குறைஞ்சி ஒல்லியாயிருது. அதனால் பால் கொடுக்கும் ஆடுகளுக்கு வந்து நல்ல புரதமுள்ள உணவுகளும் நல்ல கொழுப்புள்ள உணவுகளும் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கு ஏன் வந்து நம்ம பசுந்தலைகளே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து குதிரை மசால் எடுத்துக்கங்க. குதிரை மசாலில் புரதம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அது கூடவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிங்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனால காப்பர் சத்துக்கள் வந்து குறையும். அதனால் காப்பர் டெஃபிஷியன்சி வந்து வரும். காப்பர் டெஃபிஷியன்சி வந்ததுன்னா ஆடு வந்து வேறு சில பிரச்சனைகள் வந்து வரும். அது வந்து தனி வீடியோவில் நான் வந்து போடுறேன். வெறும் குதிரை மசால் வந்து போடும்போதே இந்த மாதிரி காப்பர் சத்து குறைபாடு வருது. அது போக நீங்கள் வந்து இதோடு அகத்தியும் நீங்கள் வந்து தரலாம். ஆனால் வந்து அதுவும் அளவுக்கு அதிகமாக தரும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஆட்டுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுன்னா பாலுடைய உற்பத்தி வந்து 10 நாளைக்கு வந்து குறைஞ்சிரும். பசுந்தீவனங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவு தரலாம் அப்படிங்கிறத வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து அடர் தீவனங்களை பற்றி வீடியோ இருக்கிறதுனால இதில் வந்து தெளிவாக அடர் தீவனங்களை பற்றி சொல்லிடுறேன். குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு புண்ணாக்கு வந்து நல்ல ஒரு சத்துமிக்க அருமையான ஒரு உணவுனே சொல்லலாம். மரச்செக்கில் ஆட்டப்பட்ட கடலை புண்ணாக்கில் நல்ல ஒரு எண்ணெய் தன்மை இருக்குது. அந்த எண்ணெய் தன்மையோடு சேர்ந்து தான் வந்து ஆட்டுக்கு வந்து நம்ம போடணும். இதுவே இரும்பு செக்கில் ஆட்டின புண்ணாக்குலையும் சத்துக்கள் இருக்குது. ஆனால் இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். மரச்செக்கில் ஆட்டப்பட்ட கடலை புண்ணாக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 40லேருந்து 60% வரைக்கும் புரதம் இருக்குது. அதுபோக அமினோ அமிலங்கள், உடலுக்கு தேவையான பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புக்கள் ஆடுகளுக்கு தேவையான அளவில் இருக்கிறதுனால கடலை புண்ணாக்கு வந்து அருமையான ஒரு உணவு. இதை வந்து குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு வந்து குட்டி போட்டு 15 நாளுக்கு அப்புறம் 150 கிராம் அளவில் வைக்கலாம். குட்டி போட்ட சமயங்களில் வந்து ஒரு 50 கிராம் அளவில் வச்சா போதும். ஏன்னா பாலில் வந்து கொழுப்பின் தன்மை வந்து அதிகரிக்கும் போது குட்டிகளுக்கு வந்து வயிறு கட்டிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு சில குட்டிகளில் வந்து ஜீரண பிரச்சனையினால் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் குட்டி போட்ட ஆடுகளில் முதல் 10லேருந்து 15 நாட்கள் வரைக்கும் அடர் தீவனங்களை வந்து குறைச்சே கொடுக்கணும். இனி அடுத்ததாக வந்து ஃபைபர் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நார்ச்சத்து மிக்க உணவுகள் வந்து ஆட்டுகளுக்கு கண்டிப்பாக அவசியம். உமிழ்நீருக்கும் குடலில் உள்ள உணவுகளின் செரிமானங்களுக்கும் நார்ச்சத்து வந்து மிக்க அவசியம். அதுபோக கொழுப்பையும் புரதத்தையும் உடைச்சி அதை உடலுக்கு வந்து சக்தியாக கொடுக்கும்போது அதில் வந்து நார்ச்சத்து இருந்தால் மட்டும்தான் அதை வந்து முழுமையாக உடலுக்கு வந்து எரிசக்தியாக கொடுக்க முடியும். புண்ணாக்கில் இருக்கிற சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு போய் சேரணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து கோதுமை தவிடு வந்து வைக்கணும். புண்ணாக்கில் எந்த அளவுக்கு புரதம் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு தவிட்டில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. சுத்தமான கோதுமை தவிட்டில் பி வைட்டமின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுபோக ஆட்டின் உடலுக்கு தேவையான செலினியம், ஜிங்க் மற்றும் இரும்பு சத்துக்கள் நல்ல அளவில் இருக்குது. குட்டி போட்ட ஆடுகளுக்கு முதல் 15 நாட்கள் வரைக்கும் ஒரு 50 கிராம் அளவில் கோதுமை தவிடு வச்சா போதும். 50 நாளுக்கு அப்புறம் 150 கிராம் அளவில் வந்து நம்ம வைக்கலாம். 100 கிராம் அளவுலையும் வைக்கலாம், தப்பு இல்லை. நம்ம என்ன அடர் தீவனமாக கொடுக்குறோமோ அதுதான் குட்டிக்கு வந்து பாலாக கிடைக்கும். இப்போது நம்ம தவிடு கொடுக்கும்போது அதில் உள்ள
சத்துக்கள் எல்லாம் வந்து பாலாக வந்து குட்டிகளுக்கு கிடைக்கும். அதனால் குட்டிகளுக்கு வந்து தனியாக நம்ம வந்து டானிக்கு அது இதெல்லாம் எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. கடலைக்கொடி, சுண்டல் பொட்டு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் வந்து இந்த கோதுமை தவிட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஆனால் வந்து அது வெறும் நார்ச்சத்து மட்டும்தான் இருக்கும். முன்னாடி சொன்ன அந்த தாதுக்கள், பி வைட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து கோதுமை தவிட்டில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. இதனால தான் வந்து சுத்தமான கோதுமை தவிடு வேணும்னு சொல்கிறேன். ஒரு சில இடங்களில் வந்து கோதுமை தவிடில் வந்து மிக்சிங்கோடு வரும், மாவு கலந்து தருவாங்க. கோதுமை தவிட்டில் மாவு கலந்து தர்றதுனால அதனுடைய முழு பலனும் வந்து கிடைக்காது. கிழங்கு மாவு வந்து மிக கம்மியான விலையில் கிடைப்பதால் அந்த மாவு வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுபோக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கோதுமை மாவுகள், அதாவது பேக்கெட்டில் அடைச்சி பயன்படுத்துகிற மாவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து 5 கிலோ 10 கிலோவில் நல்ல கம்பெனி, தரமான கம்பெனி மாவுகள்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க. அது வந்து மாட்டு தீவனம் தயாரிக்கிற ஆட்கள் வந்து அதை போய் வாங்கி அதை வந்து இந்த கோதுமை தவிட்டோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கோதுமை தவிடு வாங்கும்போது மட்டும் அது கோதுமை தவிடு தானா அப்படிங்கிறத வந்து பார்த்து வாங்கணும். மாவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் கலக்கும் போதே தெரியும். மாவு அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோதுமை தவிடாக இருக்காது. நீங்கள் வந்து கேட்கலாம், அதுவும் வந்து கோதுமை மாவு தானே, அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கோதுமையில் மேல் தோலில் இருக்கிற சத்து தான் வந்து அதிகம். கோதுமையில் உள்ளே இருக்கிற மாவில் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இல்லை. அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலுக்கிற தோலை நீக்கிட்டு உள்ளுக்கிற மாவு வந்து நம்ம சாப்பிட்றோம். கோதுமையுடைய மேல் லேயர் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்து நார் சத்துக்கள், உயிர் சத்துக்கள்லாம் அதில் தான் அதிகமாக இருக்குது. கோதுமையை அரைச்சிட்டு வந்து நம்ம அதை மாவாக வந்து சலித்து எடுக்கும்போது அந்த மேல் லேயர், அதாவது வந்து கோதுமையுடைய மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் பகுதி வந்து தவிடாக ஆகி அது வந்து தனியாக பிரிஞ்சிடும். நமது உணவு பண்டங்களுக்கு வந்து தவிடு கலந்திருந்தால் கொஞ்சம் வதவதப்பாக இருக்குன்றதுனால நம்ம அதை வந்து சலித்து எடுத்து பயன்படுத்திக்கிறோம். ஆனால் உண்மையான சத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த தவிட்டில் தான் வந்து சத்து இருக்குது. அதை வந்து 2-3 கிரேடில் வந்து விற்கிறாங்க. நமக்கு வந்து ஈஸியாக அடையாளம் காண்றதுக்கு வந்து கோதுமை பொட்டு அப்படின்னு சொன்னாலே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். மேல் தோடு வந்து நல்லாவே தெரியும். அதை நீங்கள் வாயில் எடுத்து போட்டிங்கனாலும் கோதுமையோடைய தன்மை தெரியும். நீங்கள் மென்று பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பொட்டையே வந்து ஃபைனாக அரைக்கிறது இருக்குது, மீடியமாக அரைக்கிறது இருக்குது, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து நீங்கள் வாயில் போட்டு பார்த்தாலே அந்த கோதுமையா இல்லை கோதுமை தவிடா அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நான் முன்னாடி சொன்னது வந்து எல்லா பக்கமே இந்த மாதிரி கலப்படங்கள் பண்ணுறதில்ல, ஒரு சில இடங்களில் வந்து பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். அப்படி கலக்கப்பட்ட கலப்படங்களிலும் கண்டிப்பாக வந்து அதில் பால் இருக்கும். ஏன்னா மாவு அப்படின்னாலே ஓரளவுக்கு பால் இருக்கும். மாவு வந்து அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா டைஜஷன் பிரச்சனை வரும். அதுக்காகத்தான் வந்து தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன். மாவு பொருட்கள் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னாலே வயிற்றுப்போக்கு ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டுக்கு வந்து பால் உற்பத்தி கம்மியாயிரும். 10லேருந்து 15 நாள் கம்மியாகும். இதனால் குட்டியோடைய உடல் எடை, பால் பற்றாக்குறையினால் கண்டிப்பாக உடல் எடை வந்து குறையும். அதனால் தவிடு வைக்கும்போது மட்டும் கரெக்டாக பார்த்து வைங்க. இனி அடுத்ததாக வந்து முழு பருத்தி விதை வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல அளவில் கொழுப்பு மற்றும் புரதம் இருக்குது. தவிடு மற்றும் புண்ணாக்கில் கிடைக்காத தாதுக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதுபோக அமினோ அமிலங்கள், ஆடுகளுக்கு தேவையான வைட்டமின் இ அதிக அளவில் அதில் இருக்குது. ஒமேகா 6 அப்படிங்கிற ஃபேட்டி ஆசிட் வந்து அதில் அதிக அளவில் இருக்குது. புண்ணாக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போது வந்து காலையில் வந்து நீங்கள் அடர் தீவனம் ஆட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நைட்டே வந்து அதை ஊற வச்சிடணும். அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் அது வந்து கரெக்டாக கரைஞ்சிருக்கும். 1 கிலோ புண்ணாக்குக்கு 5 லிட்டருக்கு மேலே தண்ணி வந்து தேவைப்படும் ஊற வைக்கிறதுக்கு. இப்போ உங்கள்கிட்ட 10 ஆடு இருக்குது அப்படின்னா 1.5 கிலோ போட்டு அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி ஊற வச்சு அதை அடுத்த நாள் வந்து இருக்கிறதுல 10ஆக பிரித்து எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ அளவு வந்து கரெக்டாக வந்துடும். கோதுமை தவிடும் அதே மாதிரி தான். 1 கிலோ கோதுமை தவிட்டை 8ஆக பிரித்து எடுத்து ஒரு கப்பில் போட்டு பாருங்கள். ஒரு தடவை அளந்து நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்த டைம் வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பருத்தி கொட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கை நாம்பல் முழுசாக வர அளவுக்கு எடுத்து போட்டிங்கனாலே அந்த 150 கிராம் வந்துடும். குட்டி போட்ட ஆடுகளுக்கு மட்டும் எதனால் வந்து காலையில் குட்டிகளை ஊட்ட விட்ட பிறகு அடர் தீவனம் கொடுக்குறோம்.
அதை வந்து இனி பார்க்கலாம். இப்போ இரவில் வந்து ஆடு 12 மணி நேரம் குறைஞ்சது வந்து ஃப்ரீயாக இருக்கும். பால் வந்து எந்த குட்டியும் குடிக்காது. ஏன்னா நம்ம குட்டியை தனியாக பிரித்து வச்சுருவோம். 12 மணி நேரம் கேப் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான பால் வந்து கண்டிப்பாக குட்டியில் கிடச்சிரும். இது வந்து காலையில் அடர் தீவனம் கொடுக்கறதுனால சாயந்தரம் வந்து பால் சரியான அளவில் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சாயந்தரம் வந்து அடர் தீவனம் வச்சிங்க அப்படின்னா அதுக்கடுத்த நாள் காலையில் பால் அதிகமாக இருக்கும். சாயந்தரம் குட்டிகளுக்கு வந்து பால் சம அளவில் கிடைக்காது. அதனால தான் வந்து காலையில் குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு அடர் தீவனம் வைக்கணும். இனி அடுத்ததாக வந்து மக்காச்சோளம். மக்காச்சோளம் ஏன் வந்து சாயந்தரம் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா 3 குட்டி போட்ட ஆட்டுகளுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாலில் வந்து கொழுப்புத்தன்மை வந்து இன்னும் அதிக அளவில் வேணுன்றதுனால தான் சாயந்தர நேரங்களில் வந்து அந்த ஆட்டுகளுக்கு பருத்தி கொட்டையும் மக்காச்சோள குரணையும் வைக்க சொல்கிறோம். மக்காச்சோளத்தை வந்து மாவாக கொடுக்கும்போது அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அம்பளி மாதிரி காய்ச்சி ஆட்டுகளுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா குரணையாக கொடுக்கலாம். இந்த 2 வகையாக கொடுக்கலாம். முழு மக்காச்சோளமாக கொடுக்கும்போது ஆடுகள் கடிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக மக்காச்சோளத்தை வந்து ஆட்டுகளுக்கு வெறும் மாவாக தண்ணியில் கலந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் நச்சுத்தன்மையின் காரணமாக சில ஆடுகள் வயிறு உப்பாமலேயே இறந்து விடலாம். இனி அடுத்ததாக கல்லுப்பின் அவசியத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். கல்லுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோடியம் வந்து 40% இருக்குது. ஆடுகள் அசை போடுவதற்கு தேவையான உமிழ்நீரின் உற்பத்தியை வந்து அதிகரித்து தருது. உணவு பையில் உள்ள செரிமானத்தை வந்து அதிகரித்து தருது. இப்போது இதனால் குட்டிகளுக்கு என்ன பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆடு வந்து பால் தரும்போது நம்ம என்ன தீவனமாக தர்றோமோ அதுதான் வந்து அதுக்கு பாலாக வரும். இப்போ நம்ம வந்து உப்பை வந்து நம்ம தரும்போது என்ன ஆகுதுன்னா பாலில் வந்து சோடியம் வந்து அதிகரிக்குது. பாலில் சோடியம் அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா குட்டிகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை வந்து இல்லாமல் போகுது. இப்போ கல் உப்பு பார்த்துட்டிங்கன்னா நேரடியாக வந்து சின்ன குட்டிகளுக்கு வந்து நம்ம தர முடியாது. குட்டிகளுடைய ஜீரண மண்டலம் சரியாக செயல்பட அதுக்கு வந்து கண்டிப்பாக சோடியம் சத்து வந்து தேவைப்படுது. அப்படி சோடியம் சத்து குறைந்த குட்டிகள் தான் வயிற்றுப்போக்கு அல்லது வயிறு உப்பல், திடீர்னு வயிறுப்பி குட்டி வந்து கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா அந்த குட்டிக்கு வந்து இறந்துடும். இதுவே ஆடுகளின் செரிமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்லலாம். இயற்கையாக கடலிலிருந்து சேகரிக்கப்படும் கல்லுப்பில் வந்து நிறையா தாதுக்கள் உள்ளது. இதில் சோடியம் மட்டும்தான் நான் இதில் வந்து சொல்லியிருக்கிறேன். அது எந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிராம் அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். 10 கிராம்ங்கிறது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டிங்கனாலே போதும். இது கலப்பு தீவனம் தரும்போதும் தரலாம், தண்ணீராக குடிக்கும் போதும் அதுக்கு தரலாம். ஏதோ ஒரு நேரம் வச்சா கூட போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ஆடு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 ஆட்டுக்கும் சேர்ந்து ஒரு 100 கிராம் கல்லுப்பு போட்டு தண்ணியில் கலந்து வச்சுருங்க எல்லாத்துக்கும் ஒன்றா குடிக்கும்போது. ஒருவேளை நீங்கள் வந்து தனித்தனியாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இனி அடுத்ததாக வந்து தாது உப்பு பற்றி பார்க்கலாம். இப்போ தாது உப்பில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பில் இல்லாத ஆடுகளுக்கு தேவையான மினரல்ஸ், அதாவது தாதுக்கள் வந்து அதில் இருக்குது. தாது உப்புக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்நடை மருத்துவமனையிலேயே வந்து ஒரு சில இடங்களில் வந்து இலவசமாகவே தர்றாங்க. பொதுவாக இது இலவசம்தான். இதை எந்த அளவுக்கு தரணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஒரு டம்ளர் டீ போடுறதுக்கு எவ்வளோ டீ தூள் பயன்படுத்துவீங்களோ அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து கலப்பு தீவனத்துலேயோ தண்ணியிலையோ கலந்து வச்சுக்கலாம். ஒரு சில தாது உப்புகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா தண்ணியில் வந்து கலங்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னா தவிடை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் உருண்டை மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு தாது உப்பை வந்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு அந்த உருண்டை எடுத்து மேலே உருட்டினீங்கன்னா அது வந்து அந்த தவிட்டோடு வந்து கலங்கிடும். அந்த உருண்டையை எடுத்து அப்படியே நீங்கள் தண்ணியில் கலக்கி ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். சரி, இனி அடுத்ததாக வந்து இப்போ சொன்ன இந்த தீவனங்களில் மட்டும்தான் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்குமா அப்படின்னு வந்து சிலருக்கு வந்து சந்தேகம் வரலாம். ஒரு சிலர் வந்து தோப்பு வச்சுருப்பாங்க, அவங்க வந்து தேங்காய் புண்ணாக்கு வந்து போடுவாங்க. ஒரு சிலர் வந்து குச்சி வகை புண்ணாக்கு வந்து வாங்கி போடுவாங்க. இப்போ இதுலேயும் வந்து சத்துக்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ தேங்காய் புண்ணாக்கு வந்து ஒரு 200 கிராம் போடுறீங்கன்னா
கடலப்புண்ணாக்கு வந்து 100 கிராம்குள்ளே போட்டிங்கனாலே போதும். அந்தளவுக்கு கடலப்புண்ணாக்கில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குச்சி புண்ணாக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிக அளவில் வந்து நெல்லுமி தவிடு வந்து இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது போக மற்ற கலப்பு தீவனங்கள்லாம் கலந்து அதில் தான் வந்து அந்த குச்சி புண்ணாக்கு வந்து தயாரிக்கிறாங்க. அதனால் எது சத்து மிக்க உணவோ அதை வந்து நம்ம அளவாக கொடுத்தாலே போதும். இப்போ நீங்கள் வந்து குச்சி புண்ணாக்கு 1/2 கிலோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா கடல புண்ணாக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இனி அடுத்ததாக வந்து பால் உற்பத்தி. இப்போ பால் உற்பத்தின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆட்டில் ஒவ்வொரு மாதிரி வந்து பால் இருக்கும். இப்போ ஒரு சில ஆடுகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன அடர் தீவனம் கொடுத்தீங்கனாலும் 200லேருந்து 250 mlக்கு மேலே பால் இருக்காது. ஆனால் வந்து குட்டி வந்து அந்த பால்லேயே நல்லா வளமாக இருக்கும். ஒரு சில ஆடுகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் வந்து அதிகமாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இயற்கையாகவே அதனுடைய மூதாதையர்களுடைய அதிக பால் கொடுக்கும் தன்மை உள்ள ஆட்டிலிருந்து வழி வகையாக வருவதால், அதனால தான் நல்ல பாலுள்ள ஆட்டிலிருந்து குட்டியை எடுக்கும்போது அதனுடைய இனச்சேர்க்கை சேர்ந்த கிடாயின் தாயின் பாலை வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு இனச்சேர்க்கை கிடாய் வந்து வாங்குகிறோன்னா அந்த கிடாயுடைய தாய் அதனுடைய தகப்பன் அதிலிருந்து எந்த அளவுக்கு அதில் பால் இருக்குது, அதுலேருந்து இந்த குட்டியை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நல்ல பாலுள்ள ஆட்டிலிருந்து எடுக்கப்படும் விதை கிடாயிலிருந்து நல்ல தரமான பால் தரும் ஆடுகளை சினைக்கு சேர்த்தும் போது ஒரு 60% நல்ல பாலுள்ள குட்டிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆடு குட்டிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். அதில் வந்து தெளிவாக சொல்கிறேன் அதை பற்றி. ஒரு சில ஆடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து மிக குறைவாக இருக்கும். ஆனால் குட்டிகள் வந்து கொழு கொழுன்னு இருக்கும். அது வந்து பாலில் உள்ள தண்ணீரின் தன்மை, அந்த பாலில் உள்ள கொழுப்பின் தன்மை, இதை பொறுத்து குட்டியோடைய வளர்ச்சி வந்து மாறுபடும். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த ஆட்டை வந்து உடல் எடை வந்து குறையாமல் புரதங்களையும் கொழுப்புகளையும் கொடுத்து எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் வந்து பால் இருக்கும். பசுந்தீவன உணவாக இருந்தாலும் தாராளமாக தரலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக அடர் தீவனம் அதுக்கு தேவை. 8 மணி நேரம் நல்ல மேய்ச்சல் உள்ள ஆடுகளுக்கு அடர் தீவனம் மிக மிக குறைவாக கொடுத்தாலே போதும். மேய்ச்சல் குறைவான காலங்களில் மட்டும் அடர் தீவனங்களும் அதுக்கு தேவையான உப்புகளும் கொடுத்தால் போதும். நல்ல பசுந்தீவனங்களை வைத்துள்ள பண்ணையாளர்கள் அகத்தி, சவுண்டல், மல்பரி, குதிரை மசால், வேலி மசால் இவையெல்லாம் வைத்துள்ள பண்ணையாளர்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கும் அடர் தீவனங்களில் பாதி அளவு கொடுத்தாலே போதும். ஆனால் பசுந்தீவனத்தை கரெக்டான அளவில் வந்து ஆட்டுகளுக்கு கண்டிப்பாக தந்திருக்கணும். ஒரு ஆட்டுக்கு கண்டிப்பாக இலைத்தலைகள் மட்டுமே 3லிருந்து 4 கிலோ வரைக்கும் தினமும் தேவைப்படுது. அது போக மசால் கிராஸ் புல் கொடுக்கலாம். ஆனால் மசால் கிராஸ் புல்லில் எதிர்பார்க்குற அளவுக்கு சத்துக்கள் குறைவு என்பதால் அதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அதே போல் தலையீத்து ஆட்டில் நீங்கள் இதெல்லாம் எவ்வளோ தான் கொடுத்தீங்கனாலும் அதில் வந்து பால் உற்பத்தி வந்து குறைவாக தான் இருக்கும். அதுக்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை போய் பார்த்துக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் பண்ணையாளர்களாகட்டும் இல்லை தனியாக 1-2 ஆடு வளர்த்துறவங்களாகட்டும் கண்டிப்பாக வந்து அரிசியை அடர் தீவனமாக தந்துடாதீங்க. ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா குட்டி போட்ட உடனே ஒரு சொட்டு பால் கூட இருக்காது. அந்த மாதிரி ஆடுகளும் இருக்குது. இதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து சொல்லப்படுது. அதில் மெயினான காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ஹார்மோன்ஸுகள் வந்து குறைபாட்டினால் பால் உற்பத்தி ஆகாமல் போயிடுது. இதில் ஆக்சிடோசின்கிற ஹார்மோன் உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும்போது பால் உற்பத்தி மிக குறைவாக இருக்கும். என்னதான் ஆடு வந்து கொழு கொழுன்னு இருந்தாலும் முந்தைய ஈத்தில் வந்து பால் இருந்திருக்கும். இந்த ஈத்தில் வந்து திடீர்னு பால் இல்லாமல் போயிடும். இதுக்கான காரணம் வந்து மிக குறைவான அளவில் ஆக்சிடோசின் ஹார்மோன் உற்பத்தி ஆவதனால தான். இந்த ஆக்சிடோசின் குறைவால் தான் ஆடு வந்து குட்டியை பிறந்த உடனேயே வந்து ஒதுக்கிட்டு போயிடும், சேர்த்திக்காது. நம்ம என்ன நினைப்போம்னா என்னடா ஆடு குட்டி போட்டுருச்சு திடீர்னு வந்து குட்டியை வந்து சேர்த்திக்காமல் ஆடு தனியாக போயிடுச்சுன்னு நினைப்போம். இதுக்கு வந்து ஆக்சிடோசின்கிற அந்த லவ் ஹார்மோன் தான் இத்தனைக்கும் காரணம். குட்டிக்கும் தாய்க்குமான பிணைப்புக்கு இந்த ஹார்மோன்ஸ் தான் காரணம்.
ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா குட்டியில் விட்டே போகாது, குட்டிகளும் ஆட்டை விட்டு போகாது. இதுக்கும் அந்த ஹார்மோன்ஸ் தான் காரணம். வைட்டமின் டி வந்து சரியான அளவில் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹார்மோன் வந்து நல்ல அளவில் உற்பத்தி ஆகும். குட்டியில் வந்து ஆடு ஒதுக்குச்சு அல்லது குட்டிக்கு வந்து சுத்தமாகவே பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வைட்டமின் டானிக்ஸ் வந்து கொடுங்க. நான் முன்னர் சொன்ன அந்த அடர் தீவனத்தில் அதுக்கு தேவையான அனைத்தும் உள்ளதால் ஒரு 10 நாள்லேயே வந்து அதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடச்சிரும். அதனால் சரியான அடர் தீவனங்களை கொடுத்து ஆடுகளுக்கு தேவையான சத்துக்களை நம்ம சரியாக கொடுக்கும்போது பாலின் உற்பத்தி கண்டிப்பாக பெருகும். பாலை பற்றிய அனைத்து தகவல்களும் ஒரே வீடியோவில் வந்ததுனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லென்த் அதிகமாக தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து எதையை ஸ்கிப் பண்ணி போயிருந்தீங்கனாலும் திரும்பவும் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அதனால் முழு வீடியோவையும் தெளிவாக பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு இந்த வீடியோ மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் பல அரிய தகவல்களுடன் இன்னும் பல வீடியோக்கள் வர உள்ளது. கோட் ஃபார்மர்ஸ் சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.